ஹலோ கைஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது தான் அந்த ஃப்ரீயாக டாப்அப் பண்ணிக்கிற ட்ரிக்கு. அதாவது நான் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்படி ஃப்ரீயாக டாப்அப் பண்ணுறீங்க பற்றி. அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ எனக்கு இந்த வீடியோ வேணும்னு. அதனால தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அந்த ஃப்ரீ டாப்அப் ட்ரிக் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்தடுத்த வீடியோவெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரீ டாப்அப் ட்ரிக் என்னென்னா, வேறு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. வின்சோ கோல்டு மாதிரி அந்த மாதிரி துட்டு கொடுத்து போடுறது எதுவுமே இல்லை. வெறும் ப்ளே ஸ்டோர் மட்டும்தான். ப்ளே ஸ்டோரில் கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம அமெரிக்காவுக்கு மாற்றுறோம். அமெரிக்காவில் ப்ளே பாயிண்ட்ஸுங்கிறத வாசிலே கொடுக்குறாங்க, நிறையவே கொடுக்குறாங்க, அள்ளி கொடுக்குறாங்க. அதை நம்ம நிறைய கிளைம் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணுறோம். அதாவது ப்ளே கிரெடிட்னு ஒன்று உண்டு. அதை வாங்கி நம்ம ப்ளே ஸ்டோருக்கு ஈஸியாக டாப்அப் பண்ணிக்கலாம். இப்போ கூகுள் அக்கௌண்ட்டை எப்படி அமெரிக்காவுக்கு மாற்றுறதுங்கிற பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு போங்க. இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி மாற்றுறீங்க பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அந்த கூகுள் அக்கௌண்ட் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்ணி பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் டச் பண்ணுங்கள். அடுத்து பேமெண்ட்ஸ் மெத்தட் டச் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு வரும். மோர் பேமெண்ட் செட்டிங்ஸ் கீழே இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இதில் மேலே உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை தொட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கன்ஃபார்ம் கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிட்டு இங்கே வந்து செட்டிங்ஸ் கொடுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு அதில் பேமெண்ட் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். அதில் இந்தியான்னு போட்டிருக்கும் பக்கத்தில் ஒரு பென்சில் படம் இருக்கும். அதை தொட்டு க்ரியேட் நியூ ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டு இதில் இது செலக்ட் ரீஜன் கேட்கும். இதில் கீழே தள்ளி இருக்கும் யூஎஸ்ன்னு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அமெரிக்காவில் தான் இருக்க எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அதனால் அமெரிக்கா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்கா தான் இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு. கண்டினியூ கொடுங்க. அடுத்து நேம் கேட்கும். நேம் நீங்கள் எந்த வேணாலும் கொடுத்துக்கலாம். அட்ரஸ் லைனில் ஃப்ளோரிடா ஸ்பெல்லிங் வேணாலும் பார்த்துக்கோங்க. ஃப்ளோரிடா கொடுங்க. ஸ்டேட்லேயும் ஃப்ளோரிடா, சிட்டிலேயும் ஃப்ளோரிடா. ஸ்டேட்டில் ஃப்ளோரிடாங்கிற சர்ச் பண்ணி தேடி எடுத்துக்கோங்க. எங்கே இருக்குன்னே தெரியலை. ஃப்ளோரிடா மேலே இருக்கும். ஃப்ளோரிடா எஃப்பில் இருக்கும். ஃப்ளோரிடா செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அடுத்து ஜிப்கோடு 32013. இதுதான் ஜிப்கோடு, அதாவது 32013. அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு புது பேமெண்ட் ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிட்டு நீங்கள் இதை ப்ரொஃபைல் கொடுத்து பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இல்லை அப்படியே ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸில் வந்து நிற்கும். இதில் நீங்கள் அந்த உங்கள் நேம் இருக்கும், உங்கள் இந்தியன் அக்கௌண்ட் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணதுக்கான பேர் இருக்கும். அதே மாதிரி அந்த புது பேமெண்ட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டை அப்படியே ஸ்விட்ச் பண்ணணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மறுபடியும் அதே தொட்டு மறுபடியும் இந்தியனுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். ஸ்விட்ச் பண்ணி வந்த உடனே ஸ்க்ரால் பண்ணணும். வந்துருச்சு. இப்போ ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே அடியில் க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். கீழே தள்ளிங்கன்னா பேமெண்ட் ப்ரொஃபைல் ஸ்டேட்டஸில் க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் அதை தொட்டு நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் கீழே அடியில் ஒன்று கேட்டிருக்கும் எந்த ரீசன்னால நின்று. ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் எ ரீசன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பேமெண்ட் ப்ரொஃபைல் உங்களோட இந்தியன் பேமெண்ட் ப்ரொஃபைலு க்ளோஸ் ஆயிரும். இதை வந்து பழைய கூகுள் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அப்புறம் மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் போய் செட்டிங்ஸுக்குள்ளே போய் ஜென்ரலில் போய் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிவைஸு அதுக்குள்ளே போய் உங்கள் அக்கௌண்ட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு மாறிட்டான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு காட்டினீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ப்ளே பாயிண்ட்ஸுக்குள்ளே போங்க. இந்த மாதிரி ட்ரை அகைன்னு காட்டும். இப்படி காட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை உங்கள் செல்லிருந்து மொத்தமாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ப்ளே பாயிண்ட்ஸுக்குள்ளே ஜாயின் ஃப்ரீன்னு காட்டும். ப்ளே பாயிண்ட்ஸு கிளிக் பண்ணிங்கன்னா இதை கொடுத்தீங்கன்னா உங்கள்ட்ட அந்த ரெடீம் கோடு, இந்த கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு அந்த மாதிரி கேட்கும். பேபால் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கேட்கும். அது உங்கள்கிட்ட இருந்தீங்கன்னா அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பெர்க்ஸு இந்த மாதிரி வந்துடும். இதில் பெர்க்ஸுன்னு ஒன்று இருக்கும். அதை தொட்டு கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரம் எத்தனை பாயிண்ட் கிடைக்குமோ அது நீங்கள் ஓப்பன் பண்ண கிடச்சிக்கிட்டே இருக்கும். வாரம் வெள்ளிக்கிழமை 1:30 மத்தியானம் 1:30 தான் இந்த பெர்க்ஸு ரீலோட் ஆகும்.
இதை பார்த்திங்கன்னா இதான் என்னோடய கூகுள் அக்கௌண்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 3, 2 அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கும். ஆனால் 66 பாயிண்ட் வரைக்கும் கிடச்சிருக்கு. அதனால் உங்களுக்கும் கிடைக்கும். அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது தான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டு. இந்த அக்கௌண்ட்டு அமெரிக்காவுக்கு மாற்றிருந்தேன். இதில் எனக்கு சரியான லக்கு இருந்தது அப்போ. அதனால தான் என்னால் ஃப்ரீயாக டாப்அப் 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணியிருந்தேன். வீக்லி போட்டிருந்தேன், அது இதுன்னு போட்டிருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு பெர்க்ஸில் கிடச்ச அந்த 1000 பாயிண்ட் தான். இந்த 1000 பாயிண்ட் எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. உங்கள் எல்லாருக்குமே லக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பாயிண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.